விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு. நானும் இதை கடந்து போயிடலாம் தான் பாக்குறேன். ஆனா கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்குங்க. என்னன்னா ஊர்ல பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலன்னு. அது 100% இவருக்கு அப்படியே பொருந்தது. என்னாச்சுன்னா அந்த ஊர்ல இருக்க விளையாட்டு பசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இவருக்கு விளையாட்டுத்தனமா ஓட்ட போட்டு இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராகிடுச்சுங்க. அவரு இப்ப சும்மா இல்லாம விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டம்னு பேசி வச்சுக்கிறாரு. அது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு தாய்க்கு வர பிரசவ வலிய நமக்கு வர சாதாரண வயிற்று வலியோட கம்பேர் பண்ணி பேசுற மாதிரி இருக்குங்க. ஒரே ஒரு நாள் அவர் விவசாயம் செஞ்சிருந்தாலோ இல்ல விவசாயம் கூட இருந்திருந்தாலோ அவங்க படுற கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இவர் என்னமோ லாட்டரி சீட்டு வித்து அதுல பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளானவர் தானே. அந்த பணத்துலதான் இப்ப அமைச்சர் ஆயிருக்காரு. இவருக்கு எப்படிங்க விவசாயத்தை பத்தி தெரிய போகுது? விளையாட்டுங்கிறது ஒரு உடலோட ஆரோக்கிய தேவை, ஆனா விவசாயங்கிறது ஒரு உயிருக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ற சேவைங்க. அது எப்படிங்க ரெண்டும் ஒன்னாகும்? ஏற்கனவே விளையாட்டு கார்பெட் கைக்குள்ள போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப விவசாயமும் கார்பெட் கையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை நம்ம பாதுகாக்கணும்னா ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் கண்டிப்பா விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா மட்டும் போதாதுங்க, அந்த உடம்புக்கு தேவையான சத்தான உணவை பாதுகாக்கணுமா இல்லையா? நஞ்சில்லா உணவு ஒவ்வொரு உயிருக்கும் போய் சேரணும். இதுதான் என்னோட முதல் முழு குறிக்கோளே. அதை தான் ஐயா நம்மாழ்வார் ஐயாவும் சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் வேகமா ஓடணும்னு தோணுதுங்க. விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்க கஷ்டப்படுறதை யாராலையும் மறுக்க முடியாதுதான். ஆனா ஒரு விவசாயியோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பயிர் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். உயிர் காக்கும் ஒவ்வொரு பயிர் தொழிலாளர்களுக்கும் என் உயிர் வணக்கங்கள். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், விளையாட்டுங்கிறது ஆடம்பரம், விவசாயங்கிறது அத்தியாவசியம்.